வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ரொம்பவும் ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான பூரி மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடட்டும். இது கூட அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்க்குற வரைக்கும் மசாலா நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மசாலா ஃபுல்லாக எல்லோ கலரில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி மிளகாத்தூள் இது எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையை ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் அளவு பட்டாணி வேக வச்சது சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா காஞ்ச பட்டாணி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சும் சேர்த்துக்கலாம். பட்டாணிக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் சேர்த்து செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பரான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இதை பூரியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.